السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن أولياؤه إلا المتقون ولكن أكثرهم لا يعلمون. صدق الله العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே, சலாத்தும் சலாமும் நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வழிவந்த அவர்களின் உம்மத்தினர் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வுலகில் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட அனைத்து படைப்பினங்களும் தங்களுக்கு மத்தியில் அன்பையும் இரக்கத்தையும் பரிமாறிக்கொள்கிறது. மனிதர்கள், பறவைகள், மிருகங்கள் என சிறு எறும்பு வரை அனைத்தும் தங்களுக்குள் அன்பையும் இரக்கத்தையும் வெளிப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது. ஒருவருக்கு மத்தியில் அன்பு ஏற்படுவதற்கான பல காரணங்கள் உண்டு. இரத்த பந்த உறவால், திருமண உறவால், நட்புறவால் ஏற்படுகின்ற அன்பு என அன்புக்கான பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. அதற்கான அளவுகள் வித்தியாசப்படலாம். ஆனால் எல்லோரிடமும் அன்பு இருக்கத்தான் செய்கிறது. இன்றைக்கு அந்த அன்புக்காக ஏங்கக்கூடிய எத்தனையோ நபர்களை நாம் பார்க்கிறோம். தன் குடும்ப வாழ்வாதாரத்திற்காக கணவனும் மனைவியும் வேலைக்கு சென்று விடுகிறார்கள். வீட்டில் உள்ள அவர்களின் பிள்ளைகள் அன்புக்காக இயங்குகிறார்கள். எங்கள் பிள்ளைகளுக்கு எங்கள் மீது இரக்கமே இல்லை, அன்பே இல்லை என்று கண்ணீர் வடிக்கக்கூடிய எத்தனையோ பெற்றோர்கள் தங்களின் பிள்ளைகளின் அன்புக்காக இயங்குகிறார்கள். என் மேல் என் கணவனுக்கு அக்கறை இல்லை என்று வேதனைப்படுகிற எத்தனையோ பெண்கள் தங்கள் கணவனின் அன்புக்காக இயங்குகிறார்கள். இப்படி கிடைக்க வேண்டிய அன்பு கிடைக்காமல் இயங்கிக் கொண்டிருக்கின்ற எத்தனையோ மனிதர்களை இவ்வுலகில் நாம் பார்க்கிறோம். சிலருக்கு அவர்கள் எதிர்பார்த்த அன்பு கிடைத்து விடுகிறது, சிலருக்கு அது கிடைக்காமல் போய்விடுகிறது. ஆனால் உலகில் எவருடைய அன்பு கிடைக்கிறதோ இல்லையோ, நம்மை படைத்த ரப்பு நம்மை நேசிக்க வேண்டும், அல்லாஹுடைய அன்பு கிடைக்க வேண்டும். மனிதர்களின் அன்பை பெறுவதை விட அல்லாஹின் அன்பை பெறுவதை பாக்கியமாக கருத வேண்டும். அதுதான் இவ்வுலகில் ஒரு முஃமினுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. உலகத்தில் எதையோ இன்பமாக நாம் கருதுகிறோம். ஆனால் அல்லாஹ்வின் அன்பை விட மிகப்பெரிய இன்பமும் மகிழ்ச்சியும் வேறெதும் இருக்க முடியாது. நாங்கள் அல்லாஹ்வின் அன்பை தவிர வேறு எதையும் இன்பமாக பார்த்ததே கிடையாது என்று மார்க்க அறிஞர்கள் கூறுவார்கள். மிக பெரும் இன்பமாக இருக்கிற இறை அன்பைத்தான் அல்லாஹும் கேட்கும்படி சொன்னான். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹுப்பக வ ஹுப்ப மன் யுஹிப்புக வ ஹுப்ப அமலின் யுகர்ரிபுனி இலா ஹுப்பிக். யா அல்லாஹ், உன் பிரியத்தையும் உன் அன்பர்களின் பிரியத்தையும் உன் அன்பின் அளவில் நெருக்கி வைக்கும் அமல்களின் பிரியத்தையும் நான் உன்னிடம் கேட்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னிடத்தில் பிரார்த்திக்கும்படி அல்லாஹ் போதித்தான்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமல்ல, அல்லாஹ்வால் இவ்வுலகில் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும் தங்கள் வாழ்வில் இதைத்தான் பிரதானமாக கேட்டார்கள், ஆசை கொண்டார்கள். உன் பிரியத்தையும், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹுப்பக வ ஹுப்ப மன் யுஹிப்புக வல் அமல் அல்லதி யுபல்லிகுனி ஹுப்பக் அல்லாஹும்ம ஜஅல் ஹுப்பக அஹப்ப இலைய மின் நஃப்ஸி வ அஹ்லி வ மினல் மாஇல் பாரித். யா அல்லாஹ், உன் பிரியத்தையும், உன் அன்பர்களின் பிரியத்தையும், உன் அன்பை எனக்கு தரும் அமல்களின் பிரியத்தையும் நான் உன்னிடம் கேட்கிறேன். என்னையும் என் குடும்பத்தாரையும் குளிர்ந்த நீரையும் விட உன் அன்பை எனக்கு பிரியமானதாக ஆக்கு என்று மனித படைப்புகளில் வணக்கசாலிகள் மிகச் சிறந்த வணக்கசாலியாக கருதப்பட்ட அபதுல் பஷர் என்று சிறப்பிற்குரிய பெயர் பெற்ற நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்வார்கள். அருமை சஹாபாக்கள் அல்லாஹ்வின் அன்பை பெறுவதற்கு அனுதினமும் இயங்கினார்கள், ஆசைப்பட்டார்கள். வரலாறு பதிவு செய்கிறது, ஹைபர் போர்க்களத்தின் முந்தைய இரவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து, நாளைய தினம் ஒரு மனிதரின் கையில் இந்த கொடியை நான் கொடுப்பேன், அவர் கையில்தான் அல்லாஹ் இஸ்லாத்திற்கு வெற்றியை தருவான் என்று கூறினார்கள். காரணம், அல்லாஹையும் அவனுடைய தூதரையும் அவர் அதிகம் நேசிக்கிறார், அல்லாஹும் அவருடைய தூதரும் அவரை நேசிக்கிறார்கள் என்று கூறினார்கள். அல்லாஹு அக்பர். இந்த சுப செய்தியை கேட்ட சஹாபாக்கள் நாளைய தினம் நபியவர்கள் அந்த கொடியை எவர் கையில் கொடுக்க போகிறார்கள் என்று இரவு முழுக்க அதை பற்றியே பேசிக்கொண்டும் யோசித்துக் கொண்டும் இருந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் நபியவர்கள் அந்த கொடியை தன் கையில் கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து ஆசைப்பட்டார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்றைய தினம் அந்த அதிகாரத்திற்கும் பதவிக்கும் ஆசைப்பட்டது போன்று வேறு எப்பொழுதும் நான் எதற்கும் ஆசைப்பட்டதில்லை என்று கூறியதோடு நிறுத்தி கொள்ளாமல், நபி அவர்கள் தன் முகத்தை பார்த்து தன்னை அழைத்து தன் கையில் அந்த கொடியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய கால்களை உயர்த்தியவர்களாக நின்று கொண்டிருந்தார்கள். பொதுவாக சஹாபா பெருமக்கள் தலைமைக்கோ பதவிக்கோ ஒருபோதும் ஆசைப்பட்டதில்லை. அப்படி அவர்கள் வளர்க்கப்படவும் இல்லை, உருவாக்கப்படவும் இல்லை. உயிர் போகும் வேளையில், உயிர் ஊசலாடி கொண்டிருக்கும் தருணத்தில் ஒரு மிடர் தண்ணீர் யாரும் தரமாட்டார்களா, அதை கொண்டு உயிரை காப்பாற்றிக் கொள்ளலாமே என்று ஏகக்கூடிய அந்த நேரத்திலும் கூட தனக்கு குடிப்பதற்கு தண்ணீர் இருந்தும் பிறருக்காக அதை விட்டு கொடுத்த உத்தமர்கள் தான் சஹாபாக்கள். அப்படிப்பட்ட சஹாபாக்களா பதவிக்கு ஆசைப்பட போகிறார்கள்? இருந்தாலும் அன்றைய தினம் எந்த பதவிக்கும் எதற்கும் ஆசைப்படாத அந்த சஹாபாக்கள் அந்த கொடியை நபியவர்கள் தன் கையில் தர வேண்டும் என்பதை ஆசைப்பட்டார்கள். காரணம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரே ஒரு வார்த்தை தான், அதாவது அல்லாஹ்வும் அவனது தூதரும் அவரை நேசிக்கிறார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அல்லாஹ்வை நேசிக்கலாம், நாம் அல்லாஹ்வின் மீது அளவு கடந்து பிரியம் கொள்ளலாம், இது முக்கியம் அல்ல. மாறாக அல்லாஹ் நம்மை நேசிக்க வேண்டும், அல்லாஹ் நம்மை விரும்ப வேண்டும். இதுதான் ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் அவனுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. அல்லாஹ் நம்மை நேசிக்கிறானா இல்லையா, அது எவ்வாறு அறிந்து கொள்வது? உலகத்தில் எல்லாவற்றையும் அளப்பதற்கு ஒரு அளவுகோல் இருக்கிறது, கருவி இருக்கிறது. பெய்கின்ற மழையை அளந்து விடுகிறார்கள், வீசுகின்ற காற்றை அளந்து விடுகிறார்கள், ஏற்படுகின்ற பூகம்பத்தை அளந்து விடுகிறார்கள். இன்னும் ஒருபடி மேலே போய் மனிதனின் இதய துடிப்புகளை கூட துல்லியமாக அளந்து விடுகிறார்கள். இப்படி எல்லாவற்றையும் அளப்பதற்கு அளவுகோல் இருக்க, இறைவன் ஒருவனை நேசிக்கிறான், ஒருவன் இறை நேசத்தை பெற்றுவிட்டான் என்பதற்கு என்ன அளவுகோல்? அதை எவ்வாறு அறிந்து கொள்வது? சாதாரணமாக இறைநேசத்தை பெற்றவர்கள் யார் என்பதை அறிந்து கொள்ள முடியாது. அல்லாஹ்வும் அதை மறைத்தே வைத்திருக்கிறான்.
அதைத்தான் அல்லாஹ் தன் திருமறையில் இன் அவுலியாஉஹு இல்லல் முத்தகூன் வலாகின் அக்ஸரஹும் லா யஅலமூன், நிச்சயமாக அவனுடைய நேசத்தை பெற்றவர்கள் இறையச்சவாதிகள், முத்தகீன்கள். ஆனால் அந்த முத்தகீன்களை, அல்லாஹ்வின் நேசர்களை பெரும்பாலான மக்கள் அறிந்து கொள்வது கிடையாது, அறிய மாட்டார்கள் என்று பதிவு செய்கிறான். எனவே இறையன்பை பெற்றவர்கள் யார் என்பதை அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் இறையன்பை பெற்றவர்களை சில அடையாளங்களை வைத்து அறிந்து கொள்ள முடியும். ஒரு ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹு தாலா ஒரு அடியானை நேசித்தால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து, ஜிப்ரீலே, நான் இன்ன மனிதனை நேசிக்கிறேன், ஆகவே நீங்களும் அவரை நேசியுங்கள், அவர் மீது அன்பு வையுங்கள் என்று கூறுகிறார். உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மனிதன் மீது அன்பு கொள்ள ஆரம்பித்து விடுகிறார்கள். பிறகு வானத்தில் உள்ள மற்ற மலக்குமார்களை அழைத்து, இன்ன மனிதர் மீது இறைவன் நேசம் கொண்டுள்ளான், பிரியம் வைத்திருக்கிறான், ஆகவே நீங்களும் அவர் மீது நேசம் வையுங்கள், அவரை பிரியப்படுங்கள் என்று கூறப்படுகிறது. உடனே வானில் உள்ள அனைத்து மலக்குமார்களும் அந்த அடியானை நேசிக்கிறார்கள், அந்த மனிதனை விரும்புகிறார்கள், அவன் மீது அன்பு வைக்கிறார்கள். பிறகு இந்த அன்பின் காரணமாக உலகத்தில் உள்ள அடியார்களின் உள்ளங்களில் அந்த மனிதனுக்கு அங்கீகாரம் வழங்கப்படுகிறது. அதாவது உலகத்தில் உள்ள மக்களும் அந்த மனிதனை நேசிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள், அவனுக்கு கண்ணியம் கொடுக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். இது அல்லாஹ் அந்த மனிதனை நேசிக்கிறான் என்பதற்குண்டான அடையாளங்களில் ஒன்றாக இருக்கிறது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு சமூகம் ஒரு மனிதனை நேசிக்க ஆரம்பித்து விட்டால் அந்த மனிதன் அல்லாஹ்வை, அன்பை பெற்றுவிட்டான் என்பதைத்தான் இது போன்ற ஹதீஸ்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆக இவ்வுலக வாழ்க்கையிலே நிறைய வரலாறுகள் நாம் படித்திருக்கலாம். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்வான், வஅல்கைது அலைக மஹப்பத்தம் மின்னி, உன் மீது என் பிரியத்தை போட்டு விட்டேன். அல்லாஹ் தன் பிரியத்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது செலுத்தியதால் அன்னை ஆசியா அம்மையார் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குழந்தையாக பார்த்த முதல் தருணத்திலேயே அவர்கள் மீது அன்பு கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். மேலும் இந்த குழந்தை எனக்கு கண்குளிர்ச்சியை தரும் என்று கூறினார்கள். தன்னுடைய ஆட்சிக்கும் அதிகாரத்திற்கும் ஆபத்தை ஏற்படுத்தும் என்றெண்ணி ஆயிரக்கணக்கான குழந்தைகளை கொன்று குவித்த ஃபிரௌன் கூட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்த பொழுது அவர்கள் மீது அன்பு செலுத்தாமல் இருக்க முடியவில்லை. அவருடைய அரண்மனையில் இருந்தவர்கள், மிஸ்ரிலே இருந்தவர்கள், குழந்தைகளுக்கு பால் கொடுக்க வந்த செவிலி தாய்மார்கள், பெரியவர்கள், சிறியவர்கள், பெண்கள், ஆண்கள் என அனைவர்களும் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது அன்பு வைத்தார்கள். இதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஒன்றே ஒன்றுதான், அல்லாஹ் அவர்களை நேசித்தான். அதன் வெளிப்பாடு உலகம் அவர்களை நேசித்தது. ஆகவே இவ்வுலகில் வாழ்கின்ற பொழுது நல்ல அமல்கள் மூலமாக அல்லாஹுடைய அன்பை நாம் பெற வேண்டும். அப்படி அல்லாஹுடைய அன்பை பெறுகின்ற பொழுது இவ்வுலகில் நம்மை விட பாக்கியவான்கள் இவர் யாரும் இருக்க முடியாது. புனிதமான ரமதானில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அது போன்ற பெரும் பாக்கியத்தை நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் வழங்கி அருள்வானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.